எப்படி சார் ஸ்மார்ட்டாவே இருக்கீங்க? வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்து எல்லாரும் பீஸா பார்ப்பாங்க. ஆனா வெள்ளை ட்ரெஸ்லயும் உங்களை நான் ரொம்ப ஸ்மார்ட்டா பாக்குறேன் சார். தேங்க்யூ சோ மச். எப்படின்னு கேட்டா சொல்ல தெரியல. அது பிடிச்சிருக்கிறத போட்டுக்கிறேன் அவ்வளவுதான். சூப்பர். நீங்க அப்படி சொல்லும் போது வலிக்குது சார். எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க சார். That's what we want to see you always. கண்டிப்பா. சந்தோஷமா தான் இருக்கேன். எங்களோட சந்தோஷம் எப்பயுமே சந்தோஷமா தான் சார். எஸ், ஆல்வேஸ். சார் இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் டே சார். இன்னைக்கு வேர்ல்ட் மியூசிக் டே, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. இட் இஸ் ஆல்சோ த JSW அச்சீவர்ஸ் அவார்ட்ஸ் பிரசன்ட் பண்ணக்கூடிய டே. பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சார். உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்றது தான். இன்னைக்கு வந்து ரவி மோகன் அவர்கள் 23 ஆண்டுகளாக இண்டஸ்ட்ரியில கால் பதித்து அந்த ஸ்பெஷலான ஒரு ஒகேஷனை இந்த மேல செலிப்ரேட் பண்றது. 23 years, ladies and gentlemen, of this amazing human being called Ravi Mohan. ஒரு மிகப்பெரிய கைதட்டல் அவருக்காக. 23 wholesome years of being in the industry. ஜெயம் படம் ரிலீஸ் ஆகி 23 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. என்னால நம்பவே முடியல சார். ஏதோ போன வாரம் தான் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு நான் ஜாலியா வண்டி ரயில் வண்டி கேட்ட மாதிரி இருக்கு. கேடிவில போடும் போதெல்லாம் இப்ப நம்ம ஃபேவரட் மூவி போட்டாங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன். 23 வருஷம். இது எனக்கு பெருசா தூரமா தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? இந்த எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். தேங்க்யூ வெரி மச். அண்ட் எனக்கு இந்த வருஷம் 46 வயசு ஆகும் போது அதுல 23 வருஷம் டிவைடட் பை 2, half my life நான் சினிமாவில் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு உங்க எல்லாரையும் வந்து காயப்படுத்தினது ஒரு சின்ன தப்பு மட்டும்தான். பர்சனல் லைஃபா ப்ரொஃபஷனல் லைஃபா ரெண்டுமே 50-50 இருக்கும் போது நான் கொஞ்சம் எமோஷனலா பர்சனல் லைஃப்ல 1% எக்ஸ்ட்ராவா நான் கொஞ்சம் எமோஷனலா ஆயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த அன்புலையும் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து நீ எதை